வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்ப்ரெட் லவ் சதீஷ் அண்ட் மோ. நம்மளோட கொள்ளையடிக்க ஆசை அந்த சீரியல் வந்து இப்ப பார்த்துட்டு இருப்பீங்க. சீரியல் கிடையாதுங்க, சீரியல் உருட்டுகள், சீரியல் ஸ்பூஃப். தெரியுது, நீ மூடு. சீரியல்ல நடக்கிற விஷயங்களை வச்சு அது கலாய்ச்சிக்கிட்டு இருக்கோம். அது எந்த சீரியலையும் தனிப்பட்டு தாக்குற விஷயமும் கிடையாது. எல்லா சீரியலையும் வந்து ஃபன்னா சில விஷயங்கள் இருக்கும்ல, ஒரு டெம்ப்ளேட். வணக்கம் மங்காளி. அந்த டெம்ப்ளேட்டை அதுல கலாய்க்கலாம் அப்படின்றதுக்காக அது வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஜாலியா இருக்கு. நிறைய பேர் வந்து சூப்பரா இருக்கு, ஃபன்னா இருக்கு, இது வந்து கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. மனோஜினி ஆர்மியே வந்து கிரியேட் ஆயிருச்சு நைட்ல. வந்து கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த vlogல வந்து என்ன பார்க்க போறோம்னா, அந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு நமக்கு வந்து ட்ரெஸ் வேணும்ல பசங்களுக்கு. ஸோ இவங்க 3 பேருக்கும் வந்து ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. சாரிலாம் கட்டுறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது, பசங்களுக்கு கட்ட தெரியாது இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட் பண்றப்போ அக்கா இருந்தாங்க. ஸோ அக்கா மேக்கப் போட்டு, நீங்கள் அந்த லாஸ்ட் விலாக்லேயே பார்த்துருப்பீங்க, அக்கா மேக்கப் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி விட்டாங்க. பட் இனிமேல் நாங்களே தான் பண்ணிக்கிற மாதிரி இருக்கா. ஸோ அதனால கொஞ்சம் ஈஸியாக டைம் சேவிங் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்றது தான். ஏன்னா நாங்கள் லிட்ரலி மேக்கப் போடுறதுக்கு 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம், 9:30 மணிக்கு மேக்கப் போட்டு முடிஞ்சது. ஷூட் பண்ணி முடிக்கிறதுக்கு 1 மணி ஆயிடுச்சு. ஆனால் வெறும் 2 எபிசோடு தான் எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ அதனால இது ரொம்ப டைம் கன்சூமிங்காக இருக்குது. இதை சீக்கிரமாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக 1 மினிட்ஸ் அது மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் எனக்கும் அந்த சிம்பிள் தாவணி அதெல்லாம் வந்து எடுக்கணும்ல. வேலைக்காரி தானே, வேலைக்காரன் நாயே. ஓகே, வேலைக்காரின்னா என்ன, லாஸ்ட்ல அர்ஜுன் சார் நான் தானே கல்யாணம் பண்ணி போறேன். அத்தானுக்கு என்னதான் பிடிக்கும், என்ன மட்டும்தான் பிடிக்கும். இந்த சீரியஸ்ல நடந்து வரும்போது அந்த சோப்பாயில ஊத்தி விடுறான், வலிக்கி விட்டு விழுகட்டும். அப்படியே 3வது மாடில இருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் உருண்டே போவான். அப்படியே மியூசிக் போட்டுலாம். ஸோ இந்த இது எடுக்கும் போதே நாங்களே வந்து ஃபன் பண்ணி எடுக்கிறோம். அந்த சீரியலை பார்க்கும்போது கூட எனக்கு வந்து அவ்வளவா அது தெரியாது. ஆனா அது நாங்க 1008 தடவை பண்ணிட்டு பாக்குறோம், அதனால எங்களுக்கு சிரிப்பு வரல. உங்களுக்கு அதை பார்க்கும் போது சிரிப்பு வருது. ஆனா எங்களுக்கு ஷூட் பண்ணும் போதுதான் எங்களால குத்தி குறைச்சு போடணும். கண்ணு சார் நான் இதுக்கு சார் இந்த லைட் பிடிக்குதாமா, வேற எதுவும் நல்லா ஃபன்னா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த சீரீஸ் இப்போ இந்த விலாக் போடுறோம் பார்த்தீங்களா, இது எபிசோட் 2 பார்க்குறீங்க. இது இன்னும் அப்படியே எபிசோட் 3 எபிசோட் 4ன்னு வந்து இந்த பிடிஎஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு கவர் பண்ணி போட போகிறோம். ஏன்னா இது ஃபுல்லாக ஜாலியாக ஃபன்னாக இருக்கும். எங்களுக்குள்ளே நடக்கிற ஃபன் எங்களுக்குள்ளே இல்லாமல் நீங்களும் பார்த்து சிரிக்கணுன்றதுக்காக தான் இதையும் வந்து வீடியோவாக பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து பண்ணியிருக்கோம். இன்னைக்கு போய் ட்ரெஸ் எடுத்துட்டு அங்க வந்து இவனுங்களை அப்படியே ட்ரெஸ்ஸை போட்டு நடக்க விட்டு ஒரு ஃபேஷன் ஷோ வந்து கண்டக்ட் பண்றோம் கடையில. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நீ சாரி எல்லாம் கட்டிட்டு நடந்து காட்டணும்டி அங்க வச்சு. அப்பதான் லுக்கு தெரியும். இருக்க மாட்டாங்கடா கடைங்கள்ல. சாரி போட்டா கூட பரவாயில்ல. நான் எனக்கு தப்பா ப்ரொடியூசர் பா நானு. எல்லா எபிசோடும் இதே கோட்டை போட்டு வர 4 எடுக்க வேண்டியதானே. வந்து நடந்து காட்டணும், அப்பதான் கரெக்டா இருக்கா, எல்லாமே கரெக்டா இருக்கான்னு எனக்கு தெரியும். இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சின்னு எங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் ஆகிறதே கூட மாட்டோம். ஸோ இந்த விலாகுமே வந்து செம ஃபன்னாக இருக்க போது. இப்போ நம்ம வந்து பேசிக்கிட்டே கடைக்கு போய் இவங்க எல்லாருக்கும் வந்து வாங்கலாம். அதுக்கப்புறம் இந்த நடுவில் உட்காந்துருக்காங்களா இந்த பையனுக்குமே வந்து வாங்க போகிறேன். இவங்க வந்து அடுத்தடுத்த எபிசோட்ல வந்து வருவாங்க. சில்றல்ல போங்கடி. ஆமா, காஞ்சனாபுரத்தில் சரத்குமாரா இல்ல அந்த மாதிரி வந்து ஒரு டோன்ல ரக்கடான பொண்ணு. அவங்க தான் மெயின் வில்லி இந்த இதுல. ஆனா அப்படிதான் நாங்க சொல்லுவோம், இவனை மெயின் வில்லின்னு சொல்லுவோம். அப்புறம் இன்னும் 2 பேரை இறக்குவோம், இவங்களே டபுள் ஆக்ஷன் பண்ணுவோம். எங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அது எல்லாமே பண்ணலாம்னு வச்சிருக்கோம். எதெல்லாம் வந்து எங்களால ரியல் லைஃப்ல பண்ண முடியலையோ அது எல்லாத்தையும் சீரியல்ல பண்ணி விட்டுறலாம். உண்மையிலேயே அப்படிதான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை பண்றதுக்காக ரெஃபரன்ஸுக்கு சில சீரியல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ஏடா ரியல் லைஃப்ல இப்படி இல்லாமடா பண்ண முடியும், எப்படா அதெல்லாம் யோசிக்கிறீங்கன்ற மாதிரிலாம் இருந்துச்சு லிட்ரலி. ஸோ நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணுவோம். இது எல்லாமே ஜஸ்ட் ஜாலியாக ஃபன்னுக்காக தானே பண்ணுறோம். அதனால என்ன வேணாலும் பண்ணலாம். திடீர்னு நானே டபுள் ஆக்ஷனில் வருவேன், திடீர்னு ஷண்மு மாடல் கேளாக ஒரு டபுள் ஆக்ஷனில் வருவா. எல்லாமே பண்ணலாம், எல்லாமே பண்ணியிருக்காங்க சீரியலில். வாங்க இப்போ நம்ம வந்து ஷாப்புக்கு போகலாம். ஸ்லீவ்லாம் போட்டால் நல்லா இருக்குமா அக்கா? ஸ்லீவ்லாம் போட்டோம். இந்த பையனுக்கு நல்லா இருக்கும் அந்த கலர். என்னடி சொல்ற? யாருக்கு இந்த பையனுக்கு? என்னடி சொல்ற? வீடியோக்காக பதறி
ஆமா ஆமா ஒரு சும்மா சீரியல் மாதிரி எடுத்துட்டு போட்டு பார்க்க நல்லா இருக்கும் கையில போடுறா இதுவே கரெக்டாக தான்டா இருக்கும். ஜாக்கிங் பண்ணிட்டு போடுறான் அந்த வழி தெரியும். ஆனா இந்த கலர் சூப்பரா இருக்கு பாரு. நல்லா இருக்கு, கிராண்டாவும் இருக்கு. வாங்கி போடலாம்னு நினைச்சேன். ஆனரோசம் இருக்கிற யாருக்குமே இந்த பண்றதை பார்த்தா கோபம் தான் வரும். அவ்வளவுதான், இவ்வளவுதான்டா ஈஸியா. வீட்டு வேலைக்காரியா இருந்துகிட்டு வீட்டுக்காரி ஆகலான்னு பாக்குறியா? வாழ்க்கையில எவ்வளவு பிரைஸ் வருது? இப்படி உனக்கு சாரி எடுப்போம் பிளவுஸ் எடுக்கிறதுக்கு கடைக்கு வருவோம்னு சொல்லி என்னைக்காவது நினைச்சு பார்த்திருக்கியா? நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு. ரெண்டு பிங்க் ஒரே மாதிரி. இனிமே நம்ம அடுத்த ஷாப்பிங் வந்தாலே உனக்கு சாரி தான். ரெண்டுமே ஒரே கலர் தான். ஆனா எத்தனையோ தடவை இந்த 1 minute சாரி வந்து எடுத்துட்டான்னு சொல்லிட்டு சண்முகம் நிறைய தடவை கேட்டிருக்கான். எடுத்துட்டு போட மாட்டான்னு சொல்லிட்டு நான் எடுத்தே தர மாட்டேன், நீ எப்படி குர்த்தி தானே போடுவ, குர்த்தி எடுத்துக்கணும். ஆனா இன்னைக்கு இவனுக்கு இந்த மூஞ்சிக்கு 5 சாரி எடுக்க வேண்டிய நிலைமை ஆகி போச்சு. பிளவுஸ் போட்டாதான் அந்த அவுட்புட் நல்லா இருக்கும். இப்போ ஒரு மாதிரி தான் இருக்கும். அதே போட்டு காமிச்சிருமா? இல்ல வேணாம், 1008 டென்ஷன்ல இருக்கும் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ, தப்பா எடுத்துக்காதீங்க. வீடியோ ஷூட்டுக்காக எடுக்கிறேன். அந்த கவச்சிருக்கிறார். ஐயோ ஐயோ. டேய் எங்க பாலு காமி சுச்சோ நான் என்ன பண்ணுவேன் தெரியுமாலே? பொண்ணு மாதிரி டேய் என்னடா பண்றீங்க? ஓகேவா? நீங்க ஓகேதான். இப்படி போட்டா ஓகேவா இருக்கா? சரிடா. சரி ஓகேடா, இது உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குல்ல? போட்டா ஓகே தானே, இதுக்கு மேல போட்டுக்கலாம். பட்டன் ஃபுல்லா போட்டு பாரு எல்லாத்தையும், அப்பதான் அந்த இது வரும். தற்போது நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மனோஜினிக்கான பர்ச்சேஸுக்காக 6வது பர்சல்ல இருக்கிறோம். எஸ், மனோஜினி ஆர்மி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அது என்னது, என் தம்பி இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தான், காலேஜ் வேற திறக்க போகிறாங்க 28, அதுக்கு வேற புது ட்ரெஸ்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தான். இங்கே பாருங்க எவ்வளோ விதவிதமாக புது ட்ரெஸ் வந்து எடுத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்பேன். நீங்க சட்டையை மட்டும் தானே போட்டு வந்த, நான் உன்னோட உள்ளாட முத கொண்டு போட்டு வந்து நிக்கிறேன். லேடிஸ் கெட்டப்ல உன்னை விட நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல. அழப்பற சாடி பிரான். ஹலோ ஹலோ, நான் வருத்தமில்லா வாலிபர் சங்க தலைவர் கைப்பிள்ள பேசுறேன். யார் பேசுறது? கால கீழ போடுற அதி யாருன்னு தெரியுதோ? என்ன குறுகுறுன்னு பாக்குற? என் செல்ல குட்டி, என் முச்சு குட்டி, என் அம்மு குட்டி. ஐயோ படுத்துறானுங்களே. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? அஸ்கரோட வாங்க போறேன், இப்படி நடிக்கிற. பைத்தியமா இவன்? என்ன தெரிகிறது? இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. காம பிசாஸ்களா, காம பிசாஸ்களா.
எல்லாரும் போய் வேலையை பாருங்க. இதுக்கு போய் வேடிக்கை பார்க்கறாங்க. வேடிக்கை எல்லாம். என்னடா மூஞ்சி இது? மச்சான் இங்க வந்து பாரு. ஆமா ஆய் போற மாதிரி ஒருத்த உட்கார்ந்துட்டு இருக்கான். அங்க பாரு அவன் மட்டும் எப்படி பாக்குறான்னு. ஏன்டா அப்படி குறுகுறுன்னு பாக்குற? உங்கள் சக்தி செல்வ சேனலை திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.